அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 12/10/2025 அன்றைக்கி நடந்தது இல்லையா? அதில் கேட்ட வினாக்களுடைய டீட்டெயில் சொல்யூஷன் ஒன் பை ஒன்னாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி போடுற வீடியோஸ் அப்பப்போ பார்த்துட்டே வந்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்கில்லு வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் பயங்கர ஸ்கில்டாக இருப்பீங்க. ஸோ சிறுக சிறுக டெய்லி நம்ம சேகரிக்கணும். இப்படி தான் படிக்கணும். எடுத்த எடுப்பில் எக்ஸாம் முந்தைய நாள் நான் படிச்சுட்டு போகணும், அடிச்சுட்டு வேலையில் உட்காரணும்னு நினைக்கக்கூடாது. தினமும் நம்ம சப்ஜெக்டை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் தூங்கணும். ஒரு சப்ஸ்கிரைபர் வாய்ஸ் நோட்டு கொடுத்துருந்தாரு. கேட்ட உடனே அசந்து போனேன். சார் தினமும் ஏஞ்சிட்டு அன்னைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறத பார்த்தா தான் சார் அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூக்கம் வருது அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நிச்சயமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் வீடியோ கொடுத்துட்டு வரோம். அதை அவர் ஃபீல் பண்ணிட்டார். டெய்லி புது விஷயம் இவர் சொல்லிகிட்டே இருக்காரு. ஒரு விஷயம் புதுசாக இவர்கிட்ட கற்றுக்குறோம் மேக்ஸில். இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை மேக்ஸில் கற்றுக்கிட்டோன்ற ஒரு திருப்தியோடு நான் தூங்குறேன் சார் அப்படின்னாரு. கேட்ட உடனே ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அப்படி இருக்கச்சே நம்ம எந்த அளவுக்கு வீடியோ கொடுக்கணுன்ற பக்குவத்துக்கு நான் இன்னும் செதுக்கப்படுறேன். இன்னும் பக்குவப்படணும், அந்த பயம் வருது. ஓகே, நம்மளை நம்பி நம்ம போடுற வீடியோவும் பார்க்குறதுக்கு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்னும் நல்லா நம்மளை மெருகேற்றிக்கணும், பக்காவாக கொடுக்கணும் அப்படின்ற உணர்வு தானாக உள்ளே வருது இந்த வாய்ஸ் நோட் கேட்ட பிறகு. ரொம்ப நன்றி சார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கிச்சனில் வீடியோ ப்ளே பண்ணி வச்சுருவோம் சார், நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலையை பார்ப்போம், நீங்கள் அழகாக சொல்லி கொடுக்குறது அப்படி புரிஞ்சுக்கிட்டு வேலையும் செஞ்சுக்குவோம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக மேக்ஸை உட்காந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை போய் செய்யுங்க. இல்லை ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உட்காந்து பாருங்கள். ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் பண்ணுவேன் இல்லையா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். அதை கூட தேரி டைரெக்டு ஆன்சர் சொல்லக்கூடிய தேரி ஃபார்முலாஸ் கூட ஓகே நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு அது மாதிரி பண்ணலாம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்ஸ் வந்து நடத்தும்போது ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் பார்க்கணும். அந்த ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுல தான் நம்மளுடைய வெற்றி அடங்கியிருக்கு. எங்கள் சேனலோட பியூட்டியாக தான் ஒரு ஸ்டெப்புக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்போம். அதுதான் வந்து வெற்றியே. ஸோ அதை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வம்பாக போயிடும். ஸோ எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் சிறுக பார்த்துட்டே வாங்க, ஸ்கில்டாக மாறிடுவீங்க. ஓகே சரி. இப்போ பிஜிடிஆர்பி 2025 12/10/2025 அன்றைக்கி நடந்த தேர்வில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாங்க. த மேட்ரிக்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஃபார்ம். இந்த குவாட்ரடிக் இருக்கு இல்லையா, இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம், இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஃபார்ம். ஸோ இதனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன இந்த நாளில் இது சார், இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னு சொல்ல முடியுமா? எஸ், சொல்ல முடியும். பாருங்கள், பொதுவாக q ஆஃப் x, y, z ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் plus cz square plus 2hxy plus 2fyz plus 2gzx. இந்த வடிவில் இருக்கிற ஒரு குவாட்ரடிக் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் வடிவம் என்ன? மேட்ரிக்ஸ் இந்த குவாட்ரடிக் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் இருக்கா? எஸ் இருக்குது. இந்த வடிவில் இருக்கிற ஒரு குவாட்ரடிக் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் a ஈக்குவல் டு ahg. இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கோங்க, இந்த பக்கம் ஏஹெச்ஜி. இதே தான் ஏபிசி. இந்த டயகனலில் இங்கே ஒரு எஃப், இங்கே ஒரு எஃப். இதான் ரைட். நான் எழுதின மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஹெச்ஜி இந்த ரோலையும் ஒரு காலம்லேயும் முதல்ல ஏஹெச்ஜி வர மாதிரி எழுதிடுங்க. டயகனலில் ஏபிசி வரணும், ரிமைனிங் பார்ட்டில் எஃப் இருக்கணும். ஓகே, இதுதான் இந்த வடிவில் இருந்தால் இந்த வடிவில் இருக்கிற குவாட்ரடிக் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மு தான். சரிங்க, இப்போ கொஷினுக்கு வாங்க. கொஷின் நான் அப்படியே பார்த்து எழுதுகிறேன். அவங்க கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் ஃபார்ம் என்ன? q ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அப்படி கொஷின் பார்த்து எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 4xy மைனஸ் 3z ஸ்கொயர் மைனஸ் 8yz ப்ளஸ் 6xz. ஓகே, இப்போ இதோட கம்பேர் பண்ணுறோம். இது கிவன்னு, இது ஜென்ரல் ஃபார்ம். கம்பேர் பண்ணால் a வேல்யூ என்ன? a வந்து 1, b வந்து என்ன? -2, சி என்ன? சி வந்து -3. இங்கே பாருங்கள், இடம் மாறி இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உஷாராக செய்யணும். சி வந்து -3. ஓகே, அப்போ எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2h. 2h என்னங்க? எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் 4. இப்போ இது கட் பண்ணால் h என்ன? 2. ஸோ ஒன்று நான் ரெடி பண்ணுறேன். கம்பேர் பண்ணி ஜென்ரல் ஃபார்மோட நான் கம்பேர் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு தேவை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் சொல்கிறதுக்கு. அவங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம் தான் கேட்குறாங்க. இப்போ அடுத்தது 2h. இப்போ yzோட கோஎஃபிஷியன்ட் 2f, இங்கே yzோட கோஎஃபிஷியன்ட்டு -8. அப்போ 2f ஈக்குவல் டு -8. கட் பண்ணால் -4. இப்போ f ஈக்குவல் டு -4. ஓகே, அடுத்தது
இந்த XZோட கோஎஃபிஷியன்ட் 6, இங்கே XZோட ZX ஆர் XZ கோஎஃபிஷியன்ட் 2G, அப்போ 2G வந்து 6, அப்போ G வந்து 3, G ஈக்குவல் டு 3. ABC HFG எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன சொல்லுங்கள்? A ஈக்குவல் டு AHG ஃபஸ்ட்டு, A 1, H 2, G வந்து 3. இதே தான் இங்கேயும் 1 2 3. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், A 1 2 3 1 2 3. அடுத்தது இங்கே B, இங்கே C வரணும் மெயின் டயகனலில். B வந்து -2, C வந்து -3. இந்த ரெண்டு கார்னர்லையும் இங்கே பாருங்கள், இந்த எழுதியிருக்க பாருங்கள், F வந்து இங்கே -4, இங்கேயும் -4. இதாங்க அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே இங்கே 4 ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 1 2 3 இதில் தான் இருக்குது. 2 -2 -4 இது, 3 -1, அப்போ ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட். இதுதான் பர்ஃபெக்ட் சூட் ஆகுது. ஓகே, அப்போ கொடுத்துருக்குற குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் தான் இது. ஜென்ரல் குவாட்ராட்டிக் ஃபார்ம், அதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஜென்ரல். இது ரெண்டுத்தையும் கிவன் குவாட்ராட்டிக் ஃபார்மை ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணி அது ABC HFG இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அப்படியே போட்டேன். ஓகே, ரொம்ப எளிமையான வினா தானே இது. சுத்த விட்றாங்களா? தலை சுற்றுற அளவுக்கு இருக்குது.